பொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உங்கள் போற்ற வந்திருக்கிறோம், செய்த நன்மைகள் அப்பா சாட்சிகளாய் அறிவிக்க வந்திருக்கிறோம். நல்லவர் வல்லவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்க வந்திருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. சத்தமே காணமே. Hallelujah. 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 வேதம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்கும்படியாய் செகையில் என்ன பண்ணாங்க, ஒரு மரத்து மேல ஏறி அந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். கேட்கிற தேவ பிள்ளைகளே, நடத்தம் பண்ண வந்திருக்கிறேன், இயேசு எப்படிப்பட்டவர் சொல்ல வந்திருக்க சொல்றீங்க. ஹalleluya. சகையானிக்கு மரத்து மேல ஏறி இயேசு எப்படிப்பட்டவர், அவர் குள்ளமா இருக்கிறாரா, இல்ல ஹைட்டா இருக்கிறாரா, இல்ல தனியா இருக்கிறாரா, இல்ல அழகா இருக்கிறாரா, ஐயோ எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் பார்க்க மரத்து மேல ஏறலாம். ஒருவேளை இது இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி நீ சபைக்குள்ள வந்து போயானால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், கர்த்தர். ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த பாடல கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர்.
விசாலத்தில் கொண்டு வரும். ஹalleluya. பக்கத்துல ஆக்சன் பண்ணி காமிங்களே, குறுகி போயிருந்தோம். ஹalleluya. வீக்கெண்டுல நிலத்துல நடந்துச்சு. ஒருத்தர் மடி மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி? ஒருத்தர் மடி மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு குறுகலான இடத்துல அவ்வளவு இடுக்கமா இருந்தோம். கர்த்தர் பார்வையை காண்பித்தார். அவர் நல்லவரை வெளிப்பட்டார். அவர் சொன்னதை செய்யாம வந்ததை
அவர் நடத்த அவர் அவர் நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். Thank you Lord. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் பார்க்கக்கூடாது. அவரை பார்த்து
வரும்போது, நீங்க பேசும்போது அந்த சத்தத்தை நான் கேட்கும்போது அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரை நான் வாழ எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லணும்னு விரும்புறேன். ஏதோ ஒன்று பார்க்காதது ஆண்டவர் அதை காண செய்யத்தக்கதாக இந்த காலையிலே உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க, எல்லாரையும் பார்க்கறாங்க, நான் ஒன்று வரைக்கும் பார்க்காம இருக்கிறேன். என்ன பார்க்காம இருக்கீங்க? அநேக நன்மைகள், அதிசயங்கள் எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. ஆனா உன்னை வரைக்கும் நான் சாட்சி சொல்லாமல் இருக்கிறேனே, உன்னுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது என்பது நீங்க சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவையும் பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இருக்கிறீங்களா என் கூட? எல்லாரும் மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஹalleluya. ஹalleluya. இயேசு சுவாமி எரிகோக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வந்தது. ஒரு திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வந்த நோக்கம் ஒன்றுதான். இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகள், ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்கள், செய்திருக்கிற அதிசயங்கள் கண்டு ஒரு திரளான கூட்டம் இயேசுவே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இயேசுவை ஃபாலோ பண்ணுது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அற்புதம் நடந்த உடனே, அதிசயம் நடந்த உடனே நீங்க யாருக்கு பின்னாடி போகிறவரை காணலாம். இருக்கிறீங்களா கூட? ஹalleluya. ஹalleluya. இந்த திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வந்திருக்கிற கூட்டம், அந்த மௌனமாய் அமர்ந்திருக்கிற கூட்டம் அல்ல. இயேசு சுவாமி சிந்தித்து ஆராய்ந்து தன்னைத்தானே ஆராய்ந்து அவரை பின்பற்றி வந்த கூட்டம், அந்த கூட்டம் இயேசுவை துதித்த ஒரு கூட்டமாய் காணப்பட்டது. இயேசுவை ஆராதித்த கூட்டமாய் காணப்பட்டது. இயேசுவை மையான தெய்வம் என்பது தன்னை அர்ப்பணித்து தேவன் கூடவே தன்னை அர்ப்பணித்து தேவனோடு நடக்க வேண்டும் என்பது தன்னை விட்டு கொடுத்த ஒரு கூட்டமாய் காணப்பட்டது. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு இந்த காலவேளை கேட்கிறதானே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படியாப்பட்ட ஒரு கூட்டமாய் மாற வேண்டும் என்பது இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை யாவரும் பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது. எல்லாருக்கும் பேரிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கலாம், கட்டிலிருந்து விடுதலையாக்கலாம், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கலாம். ஆனால் அந்த கூட்டம் இயேசுவையே பின்பற்ற வந்த கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரே ஒரு மனுஷன், அவனோட வாழ்க்கையில எல்லாரும் இயேசுவை பார்க்கிறாங்க, ஆனால் நான் இயேசுவை பார்க்க முடியலையே என்பது துக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஒரு பிச்சை கேட்கிறவனாய் காணப்பட்டு இருந்த ஒரு மனுஷனை நாங்க பார்க்க முடியும். என்னை கேட்கிறதானே அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை கேட்கிறதானே அன்பான சகோதர
சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில இயேசு சுவாமி இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரை நாங்க பார்க்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில இயேசு சுவாமி இல்லை. ஆனா அவங்களும் இயேசு சுவாமியை பார்க்கணும்னாக்கா நீங்களும் நானும் எங்க தெருவுல சாட்சி உள்ளவனை காணப்படணும். ஹalleluya, ஹalleluya. இயேசு எங்கெல்லாம் போனாரோ இந்த கூட்டம் இயேசுவை குறித்து சாட்சியா இருந்தார்கள். பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, நீங்க சாட்சியா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுவரைக்கும் அவனுக்கு காது கேட்குது. அவனோட வாழ்க்கை பிச்சை கேட்டு பச்சத்தை கேட்டுட்டு வாழ்ந்து விட வேண்டும் என்பது தன்னை அப்படியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை. ஆனால் ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு சத்தம், எதிர்பார்க்காத ஒரு சத்தம், எதிர்பார்க்காத ஒரு சத்தம், இயேசுவின் சத்தம் அவன் காதுல விழுந்துச்சு. ஹalleluya, ஹalleluya. ஏதோ ஒரு ஓரத்திலே அமர்ந்து பிச்சை கொண்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறான். இதுவரைக்கும் இந்த தெருவுல இப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவில்லை. இப்படியாப்பட்ட ஒரு சத்தத்தை நான் கேட்கவில்லை. இதோ இன்றைக்கு நான் கேட்கிற இந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமான சத்தம். இந்த சத்தத்துல சந்தோஷம் இருக்கிறது. இந்த சத்தத்துல நம்பிக்கை இருக்கிறது. இந்த சத்தத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. அன்பது எல்லாவற்றிலும் அறிந்து ஹalleluya. அந்த மனுஷன் அங்க போகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஹalleluya. உங்களை யாவரையும் பார்த்து சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்யத்தக்கதாய், உங்களுக்கு ஒரு வாசனை திறக்கத்தக்கதாய் அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணு புருளனா இருக்குது. சொல்லுங்க, கண்ணு தெரியல ஆனா காது கேட்குது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? கூட கேட்கிறா? ஹalleluya. கண்ணு பார்க்கல ஆனா காது கேட்குது. இருக்கிறீங்களா? கூட இருக்கிறீங்களா? இந்த மனுஷன் 47 வசனத்தை வாசிங்க. அவன் நஸ்ரீனாகிய இயேசு ஒருவரே வருகிறார் என்று கேள்விப்பட்டு பக்கத்துல வாசனம் கேள்விப்பட்டு என்னை கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை யாவரையும் பார்த்து சொல்லுகிறேன், அவன் இயேசுவை பார்க்கவில்லை ஆனா காது கொடுத்து ஒரு சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்பட்டான். நீங்க என்றைக்கு தேவ சத்தத்தை நீங்க கேட்கிறவனாய் காணப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களை யாவரையும் பார்த்து சொல்றாய், I will declare in the name of the Jesus. உங்கள் கண்கள் அநேக அதிசயங்களை பார்க்கும். உங்கள் கண்கள் அநேக அற்புதங்களை பார்க்கும். ஹalleluya. பக்கத்துல கை பிடிச்சு பஸ்துக்கு கேட்கணும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நீங்கள் நாம் தேவ சத்தத்தை கேட்காமல், தேவனுக்கு நேராய் எங்க செவியை சாய்க்காமல் அந்த அற்புதத்தை பார்க்க முடியாது, அதிசயத்தை பார்க்க முடியாது, நன்மையை பார்க்க முடியாது, ஒரு உயர்வை பார்க்க முடியாது. என்னை கேட்கதானே தேவ பிள்ளைகளே, நீங்க முதலாவதாக தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்படும். இருக்கிறீங்களா? கூட இன்னைக்கு ஒருவேளை நான் இயேசுவை பார்த்திருக்கிறேன், நீங்க பார்க்கிறது ஓகே, ஆனா சத்தத்தை கேட்கிறீங்களா? ஹalleluya. இருக்கிறீங்களா? கூட இருக்கிறீங்களா? இந்த குருடனை பார்க்க முடியல ஆனா இயேசு சுவாமி போகுது அவன் கேள்விப்பட்டான். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? கூட இருக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya. அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் தாவீதின் குமாரனே என் மீது இறங்கும் என்பதை இயேசு சுவாமியை கூப்பிட்டான். ஹalleluya. இதை கேட்கிறதான அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை ஒரே ஒரு நம்பிக்கை, நான்
வாழ்க்கையில இயேசு சுவாமி. ஹalleluya. இன்னைக்கு கூட இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு சுவாமி உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை யாவரையும் அவர் சந்திக்க வந்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவருக்கு தெரியும் இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு நான் தேவையா இருக்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இயேசு சுவாமி தேவையா இருக்கிறது என்பது அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இயேசு சுவாமிக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் வேணும், என் பிள்ளை கண்ணீர் நான் துடைக்க முடியும், என் பிள்ளையின் துக்கத்தை நான் மாற்ற முடியும், என் பிள்ளையின் வேதனையை நான் மாற்ற முடியும் என்று சொல்லி இயேசு சுவாமி அந்த வழியாய் கடந்து போகிறார். இன்றைக்கு உங்களை யாவரையும் பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறாரே, உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு சுவாமி உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹalleluya. அவர் தேடி வந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் சத்தம் விட்டு இயேசு சுவாமி கூப்பிட்டார். ஹalleluya. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கூப்பிடணும். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, கூப்பிடணும். ஹalleluya. அவர் கூப்பிடுறது மாத்திரமல்ல, அந்த கூப்பிடுறதுல ஒரு ஜெபம் இருந்துச்சு. ஹalleluya. ஹalleluya. அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் இயேசு சுவாமியிடத்துல விசுவாசத்தோடு இயேசு சுவாமியை கூப்பிட்டார். என்னை கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்க சூழ்நிலை எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், உங்க துக்கம் எப்படியாப்பட்ட துக்கங்களா இருக்கட்டும், உங்களுக்கு வந்திருக்கிற போராட்டங்கள் எப்படியாப்பட்ட போராட்டங்களா இருக்கட்டும், ஆனா நீங்க உண்மையாய் இயேசு சுவாமியை கூப்பிடுவீங்களானால் அவர் உங்க பக்கத்துல நின்று உங்க சூழ்நிலையை மாற்றத்தக்கதாய், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்யத்தக்கதாய் அவர் சர்வவல்லமையுள்ள தெய்வம். ஹalleluya. 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 இயேசு சுவாமியை கூப்பிடும்போது அநேக ஜனங்கள் அவனை திட்டினாங்க. ஹalleluya. ஹalleluya. அநேக எதிர்ப்புகள் வந்துச்சு, அநேக எதிர்ப்பு. நீ கூப்பிட கூடாது என்று சொல்லி எதிர்ப்பு வருவது கூட அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி இன்னும் சத்தமாய் இயேசுவை கூப்பிடுகிறவனாய் அவன் காணப்பட்டான். ஹalleluya. உங்களுக்கு எப்படியாப்பட்ட எதிர்ப்பு வரட்டும், எப்படியாப்பட்ட எதிரிகள் வரட்டும், ஆனால் அந்த எதிர்ப்புக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்க இன்னும் சத்தமாய் இயேசுவை கூப்பிடுகிறவனாய் காணப்படணும். ஹalleluya. இருக்கிறீங்களா கூட? ஹalleluya. இவனுக்கு முன்பாக ஒரு கூட்டம் இவனுக்கு எதிர்த்து வருது, நீ கூப்பிடாத இயேசுவே. ஆனால் என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, அவன் இன்னும் சத்தமாய் இயேசுவை கூப்பிட்டான். இருக்கிறீங்களா கூட? இன்னைக்கு உங்களுக்கு வருகிற சில சூழ்நிலைகள், சில எதிர்ப்புகள் வரும்போது அநேக நேரங்கள் நாங்கள் விசுவாசத்துல தடமாடி விடுவோம். ஆனால் இவன் விசுவாசத்துல தடமாடி விடவில்லை. ஒன்றும் தேவனை இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். அவனுக்கு ஒரே ஒன்று தெரியும், நான் இந்த எதிர்ப்புல, இந்த சூழ்நிலையில இயேசுவை நான் கூப்பிடுவேனானால் அவர் என் சத்தத்தை கேட்பார். அவர் என் சத்தத்தை அவர் கேட்பார். ஹalleluya. ஹalleluya. எத்தனையோ எதிர்ப்புகள் வரட்டும், சொல்லுங்க, எத்தனையோ எதிர்ப்புகள் வரட்டும், எத்தனையோ ஜனங்களை உங்களுக்கு தடை செய்யணும். ஹalleluya. எங்க சத்தத்தை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக ஜனங்களை கூப்பிடும் போது நம்ம சத்தத்தை கேட்டு ஓடி போவாங்க. ஹalleluya. அவன் இயேசுவின் இடத்துல ஒரு 10 ரூபாய் கிடைக்கும், 20 ரூபாய் கிடைக்கும், அந்த எதிர்பார்ப்போட இல்லை, அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. நான் இயேசுவை கூப்பிட வேணாம்,
என் வாழ்க்கையை மாற்றுவாரே. அவரை ஆசீர்வதிப்பாரே. அவர் என்னை உயர்த்துவாரே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து எதிர்ப்பு வரும்போது முறுமுறுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்துல சோர்ந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக எதிர்ப்புகள் வரும்போது, அநேக சூழ்நிலை வரும்போது நாம கொஞ்சம் சோர்ந்து போயிடும். இந்த சர்ச்சுக்காக அநேக எதிர்ப்புகள் வரும்போது எனக்கு ஒரே ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற தெய்வம் இதுவரைக்கும் எதை பார்க்காமல் இருக்கிறேனோ அவரை நான் கூப்பிடுவேன். அவரை நான் தேடுவேன். எத்தனையோ தடைகள் வருவதால் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் வாழ செய்வார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா என் கூட? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் அவன் இயேசு சுவாமி கூப்பிட்டார். பக்கத்துல கை பிடிச்சு கூப்பிட பழகிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அம்மா அம்மான்னு காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் அம்மா சொல்லுங்க? எத்தனை வாட்டி அம்மா அம்மா கூப்பிடுறீங்கல்ல? பழகிக்கிறீங்கல்ல? பழகினீங்களா இல்லையா? ஆனா இயேசு சுவாமியை காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட பழகி இருக்கிறோமா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களதான் கேட்கிறேன். பழகுன காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசு சுவாமியை கூப்பிட்டு நான் பழகல. அவரை தேடி நான் பழகல. அவர் சமூகத்துல முழந்தால் போல நான் பழகல. ஆனா என் துக்கம் மாறணும், என் கண்ணீர் மாறணும், என் போராட்டம் மாறணும், என் வேதனை மாறணும், என் சூழ்நிலை ஆண்டவரை நான் உயர்த்தணும். No my dear sister, no my dear brother. நீ தேவனை கூப்பிடுறதுக்கு பழகி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு திரளான கூட்டம் இயேசு பின்னாடி நடந்த கூட்டம், அவர் கூட நடந்த கூட்டம், அவர் கூட பழகின கூட்டம். இவன் பழகாதவன், இயேசு சுவாமி பார்க்காதவன். ஹல்லேலூயா. ஆனா பார்க்கலனா கூட காதுல ஒரு சத்தம் போச்சு தெரியுமா? இதோ இந்த வழியா இயேசு போறாரு, இந்த வழியா இயேசு போறாரு. பின்பற்ற வரும் கூடுமானால் இந்த இயேசுக்கு பின்னாலே நானும் போக வேண்டும் என்பது அவனுக்குள்ள ஒரு ஆசை புறப்பட்டு வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் புறப்பட்டு வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் புறப்பட்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. 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 பக்கத்துல பார்த்து வைராக்கியம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் இயேசு சுவாமியின் சத்தத்தை கேட்ட உடனே பின்னாடி ஒரு கூட்டத்தை சத்தத்தை கேட்டு இருக்கிறீங்களா? நீ கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படியாப்பட்ட கூட்டம்? இயேசுவோடு பின்பற்றி வருகிற கூட்டமா? இல்ல ஓரத்துல நின்று ஏதோ கொடுக்க மாட்டீங்களா கூட்டம்? உங்களை கேட்கணும். சொல்லுங்க, எந்த கூட்டம் நீங்க? ஹல்லேலூயா. நீங்க பின்பற்றவர கூட்டமாய் மாறுவீங்களானால், நீங்க அவரை ஃபாலோ பண்ணுகிறவராய் நீங்க மாறுவீங்களானால், உங்களை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், யாரோ ஒருத்தர் உங்க சத்தத்தை கேட்கும்போது, யாரோ ஒருத்தர் உங்க சாட்சியை கேட்கும்போது, யாரோ ஒருத்தர் உங்க ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது, நீங்க இயேசுவின் சத்தத்தை உயர்த்தும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் போது, ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்க முடியும். அவரை ஃபாலோ பண்ணனா சொல்லுங்க, இங்க ஃபாலோ பண்ணனா இது அவரை போலமா? நான் சாட்சியா இருக்கணும். என் சபைக்கு நான் சாட்சியா இருக்கணும். என் தெருவுக்கு நான் சாட்சியா இருக்கணும். என் வீட்டுக்கு நான் சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு திரளான கூட்டம், சாட்சியாய் எழும்பின கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு சத்தம் புறப்பட்டு போகுது. இந்த வழியா இயேசு போகும்போது அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் இயேசுவை தங்கச்சி, தம்பி, I believe in the name of Jesus. உங்க சந்தோஷத்தை
ஆண்டவரை உயர்த்தும் போது, உங்களை அநேக ஜனங்கள் சந்தோஷமாய் பார்க்கும் போது, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, உங்களை ஆண்டவர் உயர்த்தும் போது, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் போது ஒரு கூட்டம் உங்களை கேட்கும். யாரும் 2 பேருக்கு மாத்திரம் போதும். ஹalleluya, ஹalleluya, இருக்கிறீங்களே கூட. ஹalleluya, ஹalleluya. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். நான் சாட்சியா சொல்றேன், இந்த சபையை பார்க்கும்போது அநேக ஊழியக்காரர்கள் பொறுப்பட்டவங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணு, எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர் உயர்த்துகிற தெய்வம். அந்த வாயிலிருந்து வந்து ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இயேசு சுவாமி கூட நடக்கிறீங்க, அதனால தான் கர்த்தர் இப்படியாய் உங்களை நடத்தி போறார். ஹalleluya. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்றீங்க, சாட்சியா இருக்கணும். ஹalleluya. நீங்க சாட்சியா இருக்கிறீங்கனால் ஒரு சாட்சியை நீங்க எழுப்புங்க. நீ சாட்சியா இருக்கவேயானால் நீ ஒரு சாட்சியை எழுப்ப முடியும். ஒரு மனுஷன் இயேசு சுவாமியை பார்க்க முடியும். ஹalleluya, ஹalleluya. இதான வசனத்தை வாசிங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று உன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஓகே. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திணைக்குள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நமக்கு என்ன செய்யும்? ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க கேட்டிருக்கிறீங்களா, அன்று உங்களுக்கு வரப்போகிற நாட்கள்ல இல்ல, உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்பே அநேக செய்திகளை கேட்கப்பட்டதாய், ஆண்டவர் சொல்றார், என்னையே பார்த்து சொல், நான் என் கரத்தை நீட்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன். வரப்போகிற வாரங்கள்ல இந்த சாட்சியோடு வருகிறேன். ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது அவன் மேலே இருக்கிற அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு, வாசிக்காம தான் வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஓகே. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஹalleluya. இயேசுவே பார்த்து உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆசை. ஹalleluya. யாரை பார்க்கணும்? உங்களை பார்க்கணும். நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். இன்னைக்கு கேட்கிறதால தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை பார்க்கிறவனாய் காணப்படணும்னாக்கா இயேசுவை பார்க்கிறவனாய் காணணும். ஹalleluya, ஹalleluya. ஒரு ஆசை, நான் பார்க்கணும், நம்மளை பார்க்கணும், நான் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க எப்படியாப்பட்டவர் என்பதை பார்க்கணும். உங்களை குறித்து ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது, நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யத்தக்கதாய், ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய். ஹalleluya. இதுவரைக்கும் காணாதது நீங்க காண போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்க பார்க்காதது சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் கட்டளையிட்டு விடுகிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் சொன்னார், ஆண்டவரே,
உங்களை பார்க்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன். உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார். வாசிங்க 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம். என்ன சொல்றாரு? சொல்லுங்க. நீ போகலாம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க நான் போகும்போது? நான் சொல்லுங்க சொல்லுங்க. உன்னை சில பேருக்கு புரியல. நான் போகும்போது விசுவாசத்தோடு போகணும். எப்படி போனா விசுவாசத்தோடு போகணும். இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்கனால் அற்புதத்தை நான் பார்க்க முடியாது, நன்மையை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு சுவாமி அவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ போகினா உன் விசுவாசம். ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நீங்க போகிறதுக்கு முன்பு அவரை விசுவாசிக்கிறவனாய் அவர் வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறவனாய் காணப்படணும். ஹalleluya. பேசினது ஊழியக்காரர் அல்ல, என் கூட பேசினது பரிசுத்த ஆவியானவர். என்னோடு பேசினது இயேசு சுவாமி. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர் தான் பேசியிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பின்னாடி 100 பேர் இருந்தாங்க. ஹalleluya. 116 பேர் கூட பின்னாடியே வந்துட்டாங்க. ஹalleluya. I believe in the name of Jesus. நீங்க 100 இல்ல 1000 ஜனங்களை சேர்க்கத்தக்கதாய் அவரை பின்பற்றுவார்கள். come on. ஆண்டவர் உங்களை எடுத்து அவர் பயன்படுத்த போகிறார். ஹalleluya. பக்கத்துல பாருங்க 100ல உட்கார கூட்டாங்க. என்னங்க? சரிங்க 100ல உட்கார கூட்டாங்க. நான் அதே கூட்டங்களை இயேசு பின்னாடி கொண்டு வர போறேன். சாட்சி இருக்கணும். அதை இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துவேன். ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது வாசிமா. இயேசு அவனை நோக்கி, நோக்கி. நீ போகலாம் என்றார். ஓகே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஓகே. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அற்புதத்தை பார்த்த உடனே சபையை கட்டடிக்கும். இருக்கிறீங்களா? ஹலோ. அற்புதத்தை நடந்த உடனே, அதிசயத்தை நடந்த உடனே அவன் அந்த ட்ராக் சேஞ்ச் ஆகவில்லை. வேற இடத்துக்கு போக வேண்டும் என்பது தமது கவனத்தை செலுத்தவில்லை. அவன் அற்புதத்தை கண்ட உடனே, கண்ணு திறக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ளோ நான் இயேசுவுக்கு பின்னாடி போகிறவனாய் மாற வேண்டும் என்பது தன்னை தானே ஆண்டவர் பாதத்தில் தன்னை பிரதிபலிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹalleluya. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அற்புதம் நடந்த உடனே இந்த அப்பாவின் பாதத்துல தான் இருக்கணும். அவன் பின்னாடி நடக்கிறவனாய் மாறணும். ஹalleluya. 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 அவன் கண்ணீரோடு இருந்து மனுஷன் இப்போ அவன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறான். ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரெல்லாம் நான் துடைக்க போகிறேன். நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் பார்க்காதே சில காரியங்களை நீ பார்க்க போற. பரிசுத்த ஆவியானவர் அவரை தட்டி எழுப்புவார். காலையில் உங்களை எல்லாரையும் எழுப்பணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்னு விரும்புகிறாரு. உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும்னு விரும்புகிறாரு. ஆனால் செய்வது ஒரே ஒன்றுதான், நான் அவரை விசுவாசிக்கிறவனாய், அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறவனாய் காணப்படணும். ஆனா ஒரே ஒன்று, எத்தனையோ எதிர்ப்புகள் வரட்டும், அந்த எதிர்ப்பின் மத்தியில நான் இயேசுவை உங்களை ஒன்றும் சத்தமாய் வரும்.
அல்லேலூயா. என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் எத்தனையோ எதிர்ப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்ப்பு வந்துச்சு இல்லைன்னு இல்லை. அநேக காரியங்கள் வந்துச்சு இல்லைன்னு இல்லை. அநேக காரியங்களை எடுத்து போனது உண்மைதான். ஆனால் எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் அப்பா நான் இன்னும் சத்தமாய் உங்களை கூப்பிடுவேன், இன்னும் சத்தமாய் உங்களை கூப்பிடுவேன். நீங்க என்ன கீழே விழுகிற தெய்வம் அல்ல, என் சூழ்நிலையை மாற்றுகிற அந்த சத்தத்தோட